ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேசம் விஸ்வாகாரம் ககனசதிருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகீகிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயகரம் சர்வலோகைகநாதம். ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹே தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் புரட்டாதி மாதம் 17ஆம் நாள் 3/10/2025 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்க வேண்டும். நாம் தொடங்குகின்ற காரியங்களெல்லாம் நல்லபடியாக நடைபெற வேண்டும். இதற்கு இறையருளும் குருவருளும் பெற்றோருடைய அன்பும் ஆசையும் இருந்தால் நிச்சயமாக நாம் எதை நினைக்கிறோமோ அது நமக்கு நடக்கும். இறை அருள் நிறைகின்ற பொழுது இன்று சுக்கிரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை ஆசாரசீராக ஆலயங்களில் சென்று வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறப்பான நாள். அது மட்டுமல்ல, இன்று காத்தல் கடவுளாகிய மகாவிஷ்ணுவை வேண்டி வழிபாடு செய்வதற்கு உரிய சிறந்த விரத அனுஷ்டானத்தோடு கூடிய ஏகாதசி விரதம், திதி வாரியான விரதம். இது வளர்பிறையிலும் இந்த ஏகாதசி வரும், தேய்பிறையிலும் ஏகாதசி வரும். தசம் என்றால் 10, ஏகம் என்றால் 1, ஒன்றோடு கூடிய 10, 11வது திதி ஏகாதசி. தசமன்னா 10, ஏகமன்னா 1. இந்த 10ஓடு கூடிய 1 11, 11வது திதியாக இந்த ஏகாதசி திதி மகாவிஷ்ணுவை வேண்டி வழிபாடு செய்கின்ற சிறப்போடு கூடியது. இப்பொழுது அன்னை பராசக்தியானவள் கௌரி அம்பிகை இந்த சிவனை வேண்டி வழிபாடு செய்த கேதார கௌரீஸ்வர விரத அனுஷ்டானம் நேற்றைய தினம் ஆரம்பமாகி நடைபெற்று கொண்டிருக்கிறது. எதற்காக இந்த அம்பாள் இந்த விரதத்தை அனுஷ்டித்தாள்? அந்த பிருங்கி முனிவர் அம்பாளை ஒதுக்கிவிட்டு சிவனை மட்டும் வலம் வந்ததினாலே கோபம் கொண்ட அன்னை இவ்வாறு சிவனிடத்தில் கேட்க, சிவன் இவ்வாறு பதிலை சொல்லுகிறார். சிவனுடைய அனுக்கிரகம் இருந்தால் போதும் என்று எண்ணுகின்றவர்கள் என்னை மட்டும்தான் வழங்குவார்கள் என்ற பொழுது அவர் கோபம் கொண்டு அந்த முனிவருக்கு சாபம் கொடுக்கிறார். நடக்கின்ற சக்தியை நீ இழக்க கடவாய். அந்த முனிவராலே நடக்க முடியவில்லை, செயலிழந்து விடுகிறது. அந்த நேரத்திலே அந்த சராசரங்களையும் ஆளுகின்ற இறைவன், எல்லா உயிர்களிடத்திலும் நிறைந்த அன்பு கொண்ட இறைவன் இன்னும் ஒரு காலை துணையாக கொடுக்கிறார். 3வது கால். பிருங்கி முனிவருக்கு 3 கால்கள். அந்த சம்பவத்தில் கோபம் கொண்ட கௌரி அம்பிகையானவள் பூலோகத்துக்கு வருகிறாள். பூலோகத்திலே வந்து இவ்வாறு இந்த பிருங்கி முனிவர் தன்னை மதிக்காமல் சிவனிடத்திலிருந்து என்னை பிரித்து வைத்து வழிபட்டு விட்டார் என்பதனாலே அங்கே சென்று அந்த முனிவருடைய ஆசிரமத்திலே சென்று இவ்வாறு நடந்தவற்றை எல்லாம் சொல்லுகின்ற பொழுது அங்கே அவர்கள் சொல்லுகிறார்கள், தேவி கவலையை விடுங்கள். இந்த கேதாரம் என்கின்ற நீர்நிலை சார்ந்த வயல்வெளியிலே நீங்கள் சிவனை வேண்டி வழிபாடு செய்யுங்கள். சிவனை விட்டு நீங்கள் பிரியாத வண்ணம் சிவனுடைய உடம்பில் பாதியை பெறக்கூடிய வகையிலே அந்த விரத அனுஷ்டானம் பலனை தரும். நீங்கள் இந்த விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும் 21 திதிகளுக்கு என்று சொல்லுகின்ற பொழுது இந்த தசமியிலே ஆரம்பித்து அவ்வாறு வருகின்ற அமாவாசையிலே நிறைவேறுகின்ற வகையிலே இவ்வாறான அந்த விரத அனுஷ்டானம்தான் இந்த கேதார கௌரீஸ்வர விரதம் என்பது. கௌரி அம்பிகை விரதத்தை நோக்கத் தொடங்கியது. சிவனுடையும் தன்னையும் பிரிக்கக்கூடாது என்பதற்காக
சிவனோடு இணைந்திருக்க வேண்டும் என்பதற்காக அனிஷ்ட விரதம்தான் இந்த கேதார கௌரி ஈஸ்வர விரதம். இது சிவனுக்குரிய விரதம். கௌரி அம்பாள் சிவனை வேண்டி வழிபாடு செய்த விரதமே தவிர அம்பாளுக்குரிய விரதம் அல்ல. இது அந்த பூஜைகளிலே வைக்கின்ற பொழுது கூட நாம் அந்த சிவன் அம்பாளை வைத்து சில இடங்களிலே பூஜை செய்வார்கள். சிவலிங்கத்தையும் அம்பாளையும் பக்கத்தில் வைத்து அவ்வாறு வைப்பதல்ல. லிங்கம் மட்டும்தான் பூஜைக்குரியதாக. அம்பிகை ஒரு படி கீழே இருந்து வலது பக்கமாக இருந்து இறைவனை வேண்டி அர்ச்சித்த வண்ணம் இருக்கின்ற பாவனையிலே தான் இருக்க வேண்டும். சிவன் மேலே இருக்க வேண்டும், சக்தி கீழே இருக்க வேண்டும். அந்த 21வது நாள் தான் சிவனோடு சக்தி இணைகின்றது. இந்த தத்துவங்களை எல்லாம் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே இது அம்பாளுக்குரிய விரதமல்ல, அம்பாள் அனுஷ்டித்த விரதம் கேதார கௌரி ஈஸ்வர விரதம். இது தொடர்பாக தொடர்ந்தும் சிந்திப்போம் என்று கூறி எல்லோருக்கும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைத்து வாழ்வு உயர்வு பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.